பால் வேண்டாத பூனை, பழம் தேடாத குரங்கு. தென்னாலி என்ற ஊரில் ராமன் என்பவன் வசித்து வந்தான். ராமன் சிரிக்க சிரிக்க பேசுவான். பிறரிடம் உள்ள தவறுகளை கூட நிச்சயமாக சொல்லக்கூடியவன். அவன் கிருஷ்ணதேவராய சபையில் விருதுஷனாக இருந்தான். ஒரு நாள் சபையில் காரசாரமாக விவாதம் நடந்து கொண்டிருந்தது. பால் வேண்டாத பூனையும் பழம் தேடாத குரங்கும் உண்டா? அதுபோல் பணத்தை விரும்பாத மனிதரும் கிடையாது. பணத்தை கொடுத்து காரியத்தை முடி என்றார் ஒருவர். தென்னாலிராமன் குறுக்கிட்டு, உலகில் கிடையாது என்பதே கிடையாது. தேடினால் பால் குடிக்காத பூனையும் பழம் விரும்பாத குரங்கும் பணம் வேண்டாத மனிதனும் நிச்சயம் கிடைப்பார் என்று சொன்னான். அரசர் எரிச்சலுடன், ராமா, மறுத்து பேச வேண்டும் என்பதற்காக எதையாவது சொல்லாதே என்றார். இம்முறையும் நான் நிரூபித்தால் எனக்கு சொன்ன பரிசு என்று சவாலாக கேட்டான் ராமன். 1000 பொன் தருகிறேன், முடியவில்லை என்றால் பதவியிலிருந்தே நீக்கப்படுவாய் என எச்சரித்தார் ராயர். ராமன் ஒப்புக்கொண்டு புறப்பட்டான். ஒரு பூனை குட்டியை கொண்டு வந்து அதற்கு சாதம் போட்டான். பாலை கொதிக்க கொதிக்க காய்ச்சி அதன் முன் வைத்தான். ஆவலாக வாயை வைத்த பூனை வாயை சுட்டு கொண்டு ஓடியது. தினமும் இப்படியே செய்து வந்ததால் பூனை வெள்ளையாக எதை பார்த்தாலும் மிரண்டு ஓடியது. அடுத்து குரங்காட்டியிடம் இருந்து ஒரு குரங்கு குட்டியை வாங்கி அது தன்னிடம் நன்கு பழகிய பின் ஒரு நல்ல பெரிய வாழைப்பழத்திற்குள் ஒரு நீளமான இஞ்சியை வைத்து அதற்கு கொடுத்தான். அதுவும் ஆசையாய் சாப்பிட்டது. ஆனால் சற்று நேரத்துக்கெல்லாம் தொண்டை எரிய ஆரம்பிக்கவே அது தரையில் புரண்டு அலறியது. காரி உமிழ்ந்தது. தினமும் ராமன் அதற்கு பச்சை வாழை, செவ்வாழை, ரஸ்தாளி, மலைப்பழம் என்று விதவிதமாக இஞ்சியை சொல்லி கொடுத்ததால் அது வாழைப்பழத்தை கண்டாலே வெகு தூரம் ஓடியது. அடுத்து பரம ஏழையான ஒரு மனிதனை சிநேகம் பிடித்து கொண்டான் ராமன். அவனிடம், நீ 24 மணி நேரமும் என்னுடைய இருக்க வேண்டும். ஒருவேளை சோற்றை கண்ணால் பார்க்காமல் இருந்தால் 10 பொன், நாள் பூராவும் பட்டினி கிடந்தால் 30 பொன். பட்டினி கிடப்பதாய் வெளியில் சொன்னால் நான் பொன் தரமாட்டேன். அது மட்டுமல்ல, நீ எனக்கு 30 பொன் தர வேண்டும், அல்லது அதற்கு ஈடாக உழைக்க வேண்டும். இப்படி உன்னால் எவ்வளவு நாள் முடியுமோ அவ்வளவு நாள் இருக்கலாம். முடியவில்லை என்றால் சொல்லிவிட்டு அதுவரை உள்ள வெகுமதியை வாங்கி கொண்டு செல்லலாம். திருட்டுத்தனமாக ஒரு பருக்கை சாப்பிட்டாலும் பரிசு கிடையாது. நீ உயிரோடு இருக்க நான் குளிகைகள் தருவேன். உன்னால் முடியாது என்று சொன்ன பிறகு நான் உன்னை மன்னரிடம் அழைத்து செல்வேன். அரசர் பணம் தருவார். அதை பெற்றுக்கொண்டால் நான் தந்ததை 3 மடங்காக திருப்பி தர வேண்டும். மறுத்தால் நீ பெற்றிருக்கும் வெகுமதியோடு 100 பொற்காசுகள் சேர்த்து தருவேன் என்று சொல்கிறார். என்ன சொல்கிறாய் என்று கேட்டான். ஏழை மனிதன் யோசித்தான். வருமானம் இல்லாமல் தினமும் பட்டினி கிடக்கின்றோம். இங்கே ஒரு நாளைக்கு 30 பொன், 10 நாள் பட்டினி கிடந்தால் 300 பொன்னோடு கூடுதலாகவும் 100 பொன் கிடைக்கும். கண்ணியமாக வியாபாரம் செய்து பிழைக்கலாம். எதற்காகவோ அரசனிடம் கூட்டிட்டு போகிறான். இவன் இல்லாமல் அரசனை போய் பார்த்தால் என்ன கிடைக்கும்? 10, 20, 100 பொன் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். அதனால் ராமன் சொன்னபடியே கேட்போம் என முடிவெடுத்து ராமனிடம் சம்மதம் தெரிவித்தான். ராமன் இரவு தூங்கும் போது கூட இருவரையும் சங்கிலியால் பிணைத்திருந்தான். 10 நாட்கள் சென்றன. என்னதான் பசியாதிருக்க குளிகைகள் சாப்பிட்டாலும் ருசியாக சாப்பிட்ட மனம் ஆளாய் பறந்தது. அவன் தன் விரதத்தை முடித்துக் கொள்வதாக சொல்ல ராமன் அவனோடு அரண்மனைக்கு புறப்பட்டான். மன்னரை வணங்கி, இவரே பணம் வேண்டாத மனிதர் என்றான். ராமன் ஒரு தட்டு நிறைய பொற்காசுகளையும் ஆபரணங்களையும் கொண்டு வர சொன்னார் மன்னர். அவன் எதிரே வைத்தனர். தேவையானதை அள்ளிக்கொள் என்றார். இல்லை இல்லை, இதில் ஏதோ சூது இருக்கிறது என்று நினைத்த ஏழை, அரசே, இதில் ஒரு பொற்காசு கூட எனக்கு வேண்டாம் என மறுத்துவிட்டான். என்னப்பா அதிசயமாய் இருக்கிறது, எல்லோரும் பணத்தை ஆளாய் பறக்க நீ ஏன் பெற்றுக்கொள்ள மறுக்கிறாய் என்று வியப்போடு வினாவினார் வேந்தர். பணத்தை தின்ன முடியுமா? பசி வந்தால் சோறுதான் வேண்டும். பணத்தை பார்த்தால் அதில் குழந்தை, மனைவியை, அம்மா, அப்பாவை பார்க்க முடியுமா? என்னை சீக்கிரம் விடுங்கள், நான் போக வேண்டும் என்று அவசரப்பட்டு ஓடினான். தென்னாலிராமா, ஏன் இவன் இப்படி பேசுகிறான் என்று அரசர் கேட்க, அதை அப்புறம் சொல்கிறேன். நீங்கள் பால் குடிக்காத பூனையும் பழம் தின்னாத குரங்கையும் பார்க்க வேண்டாமா என்று இரண்டையும் காண்பித்தான். அரசரும் பார்த்தார். அவையரும் பிரமிப்போடு ஒரு அகலமான பாத்திரத்தில் சுவையான பசும்பாலை எடுத்து வர பணித்தார் வேந்தர். பால் வந்தது. தென்னாலிராமனின் பூனை பாலை பார்த்ததுதான் தாமதம். 4 கால் பாய்ச்சலில் எகிரி ஓடியது. பால் மட்டுமா, வெண்ணெய், தயிர் எதையுமே முகரவும் மறுத்தது. குரங்கை ஒருவர் பிரியமாக தடவி கொடுத்து மலை வாழைப்பழத்தை உரித்து கொடுக்க அவரை அது பிராண்டி விட்டு ஓடியது. 1000 பொன்னை வாங்கி கொண்டு காரணத்தை சொன்னான் ராமன். அரசே, எதையும் எவருக்கும் வேண்டாததாக ஆக்க முடியும். காலமும் தேவையும் தான் ஆசையை உண்டாக்குகிறது. பசித்த மனிதனுக்கு பணம் மட்டுமே முக்கியமாகாது. அம்மனமாக நிற்கும் மனிதன் ஆடைதான் விரும்புவான். சும்மா பழமொழி சொன்னால் ஆயிற்றா என்றான். அரசர் அசந்து போனார்.